ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்னை எதிர்பார்த்து இருக்கிற என் பிள்ளைகிட்ட இன்னைக்கு நான் அவசியமான ஒன்ன பேசியே தீரணும். உங்ககிட்ட இன்னைக்கு பேசணுங்கிற அவசியத்தோட வந்திருக்கேன். கேட்க வந்த என் செல்ல பிள்ளையே இதை தள்ளிவிட்டு போகாம இறுதி வரைக்கும் நீ இதை கேட்டே தீரணும். அவசியத்தோட வந்திருக்கேன். உன் வேலையை கெடுக்கணும்னோ இல்லை என் நேரத்தை நான் வீணாக்கணும்னோ உன்னை தேடி வரல. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன்னு நீ அலட்சியத்தை காட்டுறேன்னு தெரிஞ்சும் நான் உன்னை பார்க்க வர்றதை நிறுத்தாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட வாழ்க்கைய ஒப்படைச்சிருக்கிற அந்த வாழ்க்கைய சரியான பாதையில அழைச்சிட்டு போய் நீ சேர வேண்டிய இடத்துல பத்திரமா உன்னை விட்டுட்டு நீ எதிர்பார்க்கறதையெல்லாம் உன் கையில கொடுத்துட்டு நீ இழந்ததையெல்லாம் பல மடங்கா உன் கையில கொடுத்து அதை நிலையானதா கொடுத்து என் பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு நிச்சயமான அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கேன். அது வரைக்கும் உன்னை தேடி நான் வரத்தான் செய்வேன். உனக்கான நேரத்தை எனக்காக கொடுத்துத்தான் தீரணும். நீ இந்த தாய் கருமாறி உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். என் வாக்க கேளு. நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு ஆமாமா ஆமாமா சரிமா சரிமான்னு சொல்றையே ஒழிய எதையும் நீ சிந்திக்கிறதில்ல. இங்க நான் குரலி வித்த காமிக்கவோ இல்ல உன்னை கண்ணை மறைச்சு கதாவது நான் செய்யவோ இங்க நான் வரல. உள்ளத உள்ளபடி சொல்லி என் பிள்ளைக்கு உள்ளத உள்ளபடி சொல்லி என் பிள்ளைய கவனமா இருக்க செய்து சுத்தி இருக்கிறாங்க பாரு விஷ பாம்புக, அவங்களுக்கு முன்னாடி உன்னை பத்திரப்படுத்தணும்னு தான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். பல பிரச்சனை, எண்ணிலடங்காத பிரச்சனை உனக்கு. இத நாளுக்கு நாள் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னும் உன் தலையில தூக்கி நீ போட்டுக்கிட்டு தான் இருக்க. என்ன பண்றது? உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளே சரியில்லைன்னு உனக்கு தெரியும். ஓ ரத்த உறவு கூட உனக்கு துரோகியாவும் உன்னை ஏமாத்துற வழியில போய் உன் வாழ்க்கைய பறிச்சு இன்னைக்கு நிர்கதியா உன்னை நிக்க வச்சிருக்குன்னு தெரியும். அதே உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறப்போ மூணாவது ஒருத்தரை நம்பலாமா? நம்பி இன்னைக்கு நடுத்தெருவில் நிக்கிறையே நீ. நம்பி நீ நடுத்தெருவில் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறையே, உன்னை கையை பிடிச்சு நான் காப்பாற்ற வேண்டாமா? தலை தூக்க முடியாம இருக்கையே, இந்த நிலைமை உன்னை விட்டு போக வேண்டாமா? நீ நினைப்ப தினமும் இந்த தாய் வந்து ஒரே வார்த்தைய சொல்லிட்டு இருக்கு. பொருளை வாங்குன்னு சொல்லுதே இந்த தாய், இதேதான் சொல்லிட்டு இருக்குன்னு நீ நினைப்ப. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் பின்னாடி புரிஞ்சு அப்ப வழியோட இருக்கிறப்ப இது அவசியம் இல்லாததாய் போயிடும். முன்னாடியே நான் சொல்றத என்னன்னு யோசிச்சு இறங்கனினா பழிபாவங்கள் உன் மேல விழுகாமையும் குழியில உன்னை தலை காத்திருக்காங்களே அது நடக்காமையும் உன்னை காப்பாத்தலாம். வாழ்க்கை வெறுண்டு போயிருச்சு, உனக்கு இருண்டு இருக்குது, இருளுக்குள்ள அடபட்டு போயிருக்க. உன் மனசு சரியில்லாம மனசு சோர்ந்து 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 போகிற, சோர்ந்து மூளையில படுத்து கிடக்கிற. உன் மனசு சரியில்லாம இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு உன்னை தேடி வராம இருக்க சொல்றியா? என்னமோ நடந்துட்டு போகட்டும்னு உன்னை விட்டு போட்டு இருக்க சொல்றியா? ஒரு தடவை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்ட உன் வாழ்க்கைய, இனி நீயே சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் இந்த கருமாறி.
இந்த கருமாரி ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. கூட்டமா சேர்ந்தாலே உன்னை தனியா ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவுல நீ வீழ்ந்துடக்கூடாது, வீழ்ந்துடக்கூடாது. விழுந்து கடற்கரையே நீ எந்திரிக்க வேணும். உனக்கு அதுக்குத்தான் நான் கை கொடுக்க வந்திருக்கேன். என் கையை பிடிச்சுக்கோ, கண்ணீர் விடாத, அழுகாத. மேலும் மேலும் நீ அழுதுட்டு இருந்தீன்னா பலவீனமாயிருவ. உன்னை பலவீனப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி இன்னும் நீ கண்ணை கசக்கிட்டு நிக்காத. என் கையை பிடிச்சுக்கோ, அங்கிருந்து எழுந்துரு, உன் கடமைகளை சரிவர செய், தைரியமாயிரு. எத்தனையோ கடந்து இந்த நேரத்துல வந்து நிக்கிற நீ இதையும் கடந்துருவ. நான் இருக்கேனல்ல, உன் நல்ல மனசுக்கு நான் இருக்கேனல்ல. எதையும் இனி தவறா போக விட மாட்டேன். எந்த துரோகியையும் உன் வாசப்படி மிதிக்க விட மாட்டேன். எந்த அயோக்கியமான எண்ணம் கொண்டவர்களையும் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். துரோகத்துக்கு இனி உன் வாழ்க்கையில இடமில்ல. அநியாயம் பண்றவங்களுக்கு உன் வீட்டுல வாசம் பண்ணக்கூட இடமில்லாம துரத்தி அடிக்க போறேன் நானு. என்னைக்கு உன் கூட இந்த தாய் துணையா இருப்பேன், துணையா இருப்பேன். அம்மாவாசை அன்னைக்கு, அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? எதுக்காக கேட்குறேன் தெரியுமா? உன் முன்னோர்களையும் உன்கிட்ட கோபப்படுத்தும்படி மாத்திட்டாங்க. அங்க உன் முன்னோர்களையும் வேண்டாத வழியில ஏவி விடணும்னு அங்க முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இந்த கருமாரிக்குன்னு வை, இந்த கருமாரிக்குன்னு தனியா உன் வீட்டுல ஒரு செம்பு தண்ணியும் நீ செஞ்ச சாப்பாட்டுல வெறும் சாப்பாடும் எடுத்து எனக்காக தனியா ஓரமா வை, ஓரமா வை. அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட போறேன். அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீ கொடுக்கறத நான் சாப்பிட போறேன், நான் சாப்பிட போறேன். அந்த நீரினாலையும் நீ கொடுக்கிற உணவுனாலையும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் நான் எடுத்து வெளியே கொண்டு போய் விட போறேன். இந்த ஆடி அமாவாசையில என்ன நினைக்கிறது மட்டுமல்லாம உன் முன்னோர்களையும் மனசார வேண்டிக்கும், உன் குலம் தலைக்கணும்னு மனசார வேண்டிக்கும், மனசார வேண்டிக்கும். அன்னையிலிருந்து ஆடி அமாவாசையிலிருந்து தினந்தோறும் எனக்குன்னு சிறிதளவு நீர் எடுத்து அங்க வை. கருமாரிக்கு அப்படின்னு சொல்லி சிறிதளவு நீரை உன் பூஜை அறையில தினந்தோறும் எடுத்து வை. நான் வந்து குடிப்பேன். உன் கூடத்தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். தைரியமா இரு, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதை தவிர வேற எதையும் நடத்தி கொடுக்க மாட்டேன். உன் கூட இருக்கிற உன் துரோகியை அழிப்பேன், உன் எதிரியை அழிப்பேன். உன்னை கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கானே அந்த கூட்டத்தை அழிக்க போறேன். நீ கேட்டதை கொடுக்க போறேன். கெட்டவங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்க போறேன் உன்னை விட்டு. உன் கூட நான் இருக்க போறேன், உன் கூட நான் இருக்க போறேன். நம்பிக்கையோட இரு, நல்லது நடக்கும். நான் சொன்னதை கேட்டிருக்கியா? 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் உன் வீடு வந்து சேர்த்தனையா, வாங்கனையா? ஆடி அம்மாவாசைக்கு உன் வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னனே, கொண்டு வந்தையா? கொண்டு வர முடியலேனாலும் ஆடி அம்மாவாசைக்குள்ள உன் பேருக்கு அதை எடுத்து வைக்கிற அளவுக்கு நீ ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வா. உன் பிரச்சனைகளுக்கு பூஜைக்கு இங்க கொடு. பூஜையை நடத்தி பூஜையில உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வெற்றி கொடிய நாட்டி உன் எதிரிக்கு முன்னால சந்தோஷமா தலை நிமிர்ந்து நட. நல்லது நடக்க போகுது உனக்கு. ஆடி அம்மாவாசைக்கு உன் தாய்க்கு இங்க பூஜை நடக்கிறக்கு உன் காணிக்கையை கொடுத்து அதுல பலன் அடைஞ்சுக்கும்.
உன் பங்கு இருக்கல்ல. இங்க இந்த கருமாரிக்கு பூஜை நடக்கிறதுல உனக்கு பங்கு இருக்கணுமல்ல. உன் கையில் இருக்கிற காணிக்கையை அனுப்பு, சரியா? உன் கையில் இருக்கிற காணிக்கைய ஆடி அமாவாசைக்கு இந்த தாய்கிட்ட நீ ஒப்படைச்சிரு. உன் கூட என்னைக்கும் என்னென்னைக்கும் நான் இருந்து இனி நடக்க போவதெல்லாம் நல்லதா மட்டுமே நடக்கும். இது என் பிள்ளை மேல சத்தியம். இது என் பிள்ளையா இருக்கிற உன் மேல சத்தியம். உன்னை விட்டு ஒதுங்க மாட்டேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன். என்னைக்கும் உன் கூட துணையா இருப்பேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.